ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரோலை தண்ணியில் ஊற்றினா எந்த அளவுக்கு எரியுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பெட்ரோல் வித் வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இந்த இவ்வளோ பெரிய தண்ணியில் ஊற்றினா எந்த அளவுக்கு எரியுது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு சின்ன இடத்துல பெட்ரோலை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு எரியுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா எரிஞ்சுது, ரொம்ப நேரமும் எரிஞ்சுது. அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நாங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் தண்ணியில் பெட்ரோல் எரியும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருந்தது. சின்னதாக நம்ம ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே எரியுது. இதை அந்த இடத்துல போயிட்டு மொத்தமாக ஊற்றி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முதல் முறையாக என் பிரதர் பற்ற வச்சப்ப எரியலை, ரெண்டாவது திரும்பவும் பற்ற வச்சப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா எரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எரிஞ்சுது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை, ரொம்பவே கம்மியாக எரிஞ்ச மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உடனே ஆஃப் ஆன மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் திருப்தியாக இல்லை. அதனால திரும்பவும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்தோம். இந்த டைம் கொஞ்சம் வெளியே இங்கேயும் திரும்ப பெட்ரோலை ஊற்றி எரிய வச்சோம். இந்த டைம் ரொம்ப நல்லாவே எரிஞ்சுது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் எரிஞ்சுது. தண்ணியில் இந்த அளவுக்கு பெட்ரோலை ஊற்றினா எரியுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம். கண்டிப்பாக எரிய தான் செய்யும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெட்ரோல் தண்ணியில் மூழ்காது. பெட்ரோலோட வெயிட் கம்மி அப்படின்றதுனால தண்ணியோட மேற்பரப்புலேயே நிற்கும். ஸோ தீயை கொளுத்தும் போது பெட்ரோல் மேல்பரப்பில் இருக்கிற பெட்ரோல் மட்டும்தான் எரியும், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் யாரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் ட்ரை பண்ணிவிட்டு இந்த இடத்த ஃபுல்லாமே முழுசாக க்ளீன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா இப்படி தண்ணியில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறதுனால ஆடு மாடுகள் எதுனாலும் அதை குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கும் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட், தண்ணியில் பெட்ரோல் ஊற்றினா எந்த அளவு எரியுது அப்படின்றத உங்களோட காமிக்கிறதுக்காக. ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா எரியுதா இல்லை நிறைய எதிர்ப்பு எரியும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், கம்மியாக தான் எரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது அதிகமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு உள்ளே போட்டோம், ரொம்ப ஒன்றும் எரியலை. வெளியே குபுகும்னு எரிஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். இதை மாதிரி வேற ஒரு வீடியோவோட அவங்க வந்து பார்க்குறேன்.